அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் கேட்ட டிஆர்பி கொஷின்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2006லேருந்து 2007 கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ பார்ட் 2 வீடியோ. ஸோ இதில் 10 கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் 11th கொஷின். Two insulating material of thermal conductivity K and 2K are available for lugging a pipe carrying a hot fluid in the radial thickness of each material is same. ஸோ இதில் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஃப் தி ரேடியல் திக்னஸ் ஆஃப் ஈச் மெட்டீரியல் இஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி இருக்கும், இன்னருக்கும் அவுட்டருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்: in materials which sequence the insulating material are used, material are highly thermal conductivity should be used for inner layer and one with lower thermal conductivity for the outer layer. Material with lower thermal conductivity should be used for inner layer and with one higher thermal conductivity for the outer layer. It is not possible to unuse numerical values of dimensions are given. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து வி நோ தட் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சிலிண்டருக்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னா Q is equal to 2πL delta T R1 by R2. ஸோ delta T is directly proportional to R1 plus R2. Let us consume that R is the radial thickness of two insulating material. ஸோ ரேடியல் திக்னஸ் வந்து ரெண்டும் சேம் மெட்டீரியல் கன்சிடர் பண்ணிக்கிறோம். R is the radius of pipe and constant proportional is A. ஸோ அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இன் ஆர் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஆர் பை K1 ப்ளஸ் இன் ஆர் ப்ளஸ் 2R பை ஆர் ப்ளஸ் ஆர் டிவைட் பை K2. ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேஸ் ஒனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேஸ் இருக்குது. இந்த கேஸ் ஒன் K is inner layer and 2 is outer layer. For simplex takes K is equal to 1. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிசிட்டிக்கு K1 வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், ஆர் வந்து கேபிட்டல் ஆர் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரிலேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டெல்டா டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.8958 ஏ கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னர் லேயரோட வேல்யூ வந்து இது. ஸோ அவுட்டர் லேயர் வந்து கண்டுபிடிச்ச பிறகு நம்ம கம்பேரிசன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் கேஸ் வந்து அவுட்டர் லேயருக்கு வந்து 2K இஸ் தி இன்னர் லேயர் அண்ட் K இஸ் அவுட்டர் லேயர் ஃபார் சிம்பிளிசிட்டி. ஸோ K1 ஆர் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் லேயருக்கு வந்து இந்த கேஸுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 0.752 கிடைக்கும். ஸோ இது என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஹின்ஸ் we have the higher temperature difference in the case 1. higher temperature difference வந்து case 1ல இருக்கும், which means the material with lower thermal conductivity should be used for inner layer. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா lower thermal conductivity used for inner layer and which higher thermal conductivity is out for outer layer, better insulations. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. ஸோ அப்போ என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா lower thermal conductivity should be for inner layer, then higher thermal conductivity for outer layer. ஸோ லோயரில் வந்து இன்னர் லேயரில் வந்து லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும், அவுட்டரில் வந்து ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன். For the given heat flow and for the same thickness, the temperature drop across the material will be maximum. ஸோ எதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டெம்பரேச்சர் ட்ராப் அக்ராஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 4 is ஃபார்முலா ஃபார் ஹீட் கண்டக்ஷன் டெல்டா டி டைரக்ட் 1/K. ஸோ தி டெம்பரேச்சர் ட்ராப் வில் பி மேக்ஸிமம். ஸோ டெம்பரேச்சர் ட்ராப் வந்து மேக்ஸிமம் ஃபார் தி மெட்டீரியல் விச் ஹேவ் தி லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இருக்கும், லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் wool. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. In the radiativity heat transfer, gray surface is 1. So in the radiativity heat transfer, gray surface is 1 whose emittivity is independent of wavelength. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா radiativity heat transferல gray surface எப்படி இருக்கும் அப்படின்னா which will independent of wavelength. So which will be the independent of wavelength. ஸோ கிரே சர்ஃபேஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வேவ்லென்த்தில் இருக்கும், வேவ்லென்த் அப்போ சார்ந்து இருக்காது கிரே சர்ஃபேஸ். ஸோ ஆப்ஷன் D is the correct answer. Which of the following has the least value of thermal conductivity? ஸோ இதில் வந்து லீஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்.
ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் தெரியும் நம்மளுக்கு. we have a Reynolds number inertia force by viscous force, that is called Reynolds number. Option A is the correct answer. In pipeline carries a stream, which widely used heat insulation material is saw desert, cotton, absolute அப்புறம் 85% of mica, cement and glass wool. ஸோ வந்து ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் மேக்னைஸ், சிமெண்டேட் அண்ட் கிளாஸ் உள் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் இன்சுலேஷன், ஸோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வெளியாக போகாமல் இருக்கிறதுக்கு 85% வந்து மைக்கா, சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, கிளாஸ் உள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை வெளியே போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணோம். தட் இஸ் கால்ட் இன்சுலேஷனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So DAS correlates the relation thickness of hydrodynamic and thermal boundary layer thickness. Option Mach number, Nusselt number, Graf number and Prandtl number. So Prandtl number நமக்கு தெரியும், viscous diffusion rate divided by thermal diffusion rate. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா viscous diffusion rate, that is viscous means here ஹைட்ரோடைனமிக். ஸோ இது விஸ்கஸ் பதிலாக தான் இன்டெரக்டாக வந்து ஹைட்ரோடைனமிக் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை தெர்மல் பவுண்ட்ரி லேயர் திக்னஸ், தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஸோ அதுதான் நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா Prandtl நம்பர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபூலிஷ் ஃபேக்டர் டேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வந்து ஃபூலிஷ் ஃபேக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தி லேயர் deposit the respective additional resistance to the heat transfer and the causes the rate of heat transfer in the heat exchanger to be decrease. So upon the heat transfer வந்து என்ன ஆகும் அப்படின்னா decrease ஆகும். So Foley factor decrease the heat transfer. So that is the option B is the correct answer. Castic length is options volume of body per surface area per volume of body, total length, surface area per width. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பை லார்ஜஸ்ட் ஃபேஸ் ஏரியா. ஸோ வால்யூம், ஸோ ஆப்ஷன் வால்யூம் ஆஃப் பாடி டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து கேஸ்டிக் லென்ஸ். ஸோ கேஸ்டிக் லென்ஸ் வில் பி தி வால்யூம் ஆஃப் பாடி டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா. ஆப்ஷன் ஏ தி கரெக்ட் ஆன்சர். டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் தெர்மோகப்பிள். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் தெர்மோகப்பிள் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டைம் டேக்கன் டு அப்டைன் 50% ஆஃப் இனிஷியல் temperature difference, time taken to obtain 90% of initial temperature difference, time taken to obtain 36.8% of initial thermal difference, time taken to obtain 68.8% of initial temperature difference. So time constant of thermocouple is defined as the required sense to response வந்து பார்த்தீங்கன்னா 63.2%. So it is nearly 68.8% of initial temperature difference. So option D is the correct answer. Thank you.